கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. நம்முடைய தேவன் விலையேறப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் தியானத்திற்காய் நான் ஒரு வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். உங்களை எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். மனுஷனுக்கு குறையில்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆமே, எப்போ பார்த்தாலும் குறை தான், யார் எடுத்தாலும் குறை தான், இதில் பார்த்தாலும் குறை தான். நான் என்கிட்ட ஏதாவது ஒரு குறை ஒரு மனுஷனை மனசில் போட்டு பாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஐயோ இதில் குறைவு வந்துச்சு, இந்த குறைவு சரியாயிட்டா நல்லா இருக்குமே, இதில் குறைவு இருக்குது, எல்லாம் இருக்குது, இது ஒரு குறைவு மட்டும் நம்முடைய மனசை ரொம்ப உறுத்திட்டு இருக்குது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ இந்த குறைவெல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு கூட பல பேர் வேதனைப்படுறதை பார்க்குறோம். அந்த ஒரு குறை உங்களை பாடாப்படுத்துது. உங்களுக்கு அந்த ஒரு குறை உங்களை சமாதானம் இல்லாமல் நடத்துது. அந்த ஒரு குறை உங்கள் மனசெல்லாம் பலன்னு வேதனைக்குள்ள போகுது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, குறைவுகள் எல்லாம் குறைவு இருக்குது. மனுஷ வாழ்க்கை குறைவு தான். ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது என்ன செஞ்சார்? ஏதேன் தோற்றத்தை, அது ஏதேன் தோற்றம்னா சந்தோஷம், எங்கே பார்த்தாலும் நிறைவு. பொண்ணு பார்த்தா கொட்டி கிடக்குது, நதி ஃபுல்லாக பொண்ணாக கிடக்குது, வைரமாக இருக்குது, வைடூரியமாக இருக்குது, எதுலேயும் குறைவில்லை, ஒன்றுத்துலேயும் குறைவில்லை. ஹெல்த்தாக சுகம்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சுகம்தான். ஒரு தலைவலி ஜுரம் வராத அளவு அவங்கள ஆண்டவர் வைத்திருந்தார். அதுவும் நான் சொன்னார், மகிமையிலே முடிசூட்டினார். கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை அப்படியே ஒரு க்ரௌன் மாதிரி வச்சு அவனை சந்தோஷப்படுத்தி வச்சிருந்தான். என்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு பின்மாறும்போது வாழ்க்கை ஃபுல்லாக குறை அன்னைக்கு ஆரம்பித்த குறை இன்றைக்கும் முடியல. குறையா போயிட்டு இருக்குது. சோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரே குறை, நல்ல மார்க் எடுக்கலையே, இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாமே, இந்த குறைவை எப்படி நிறைவாக்குறது, இந்த குறைவை எப்படி நம்ம நிறைவாக்குறது? இன்றைக்கி உலகம் முழுசும் குழப்பத்துக்குள்ளே உட்காந்துருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். ஓமன் தேசத்தில் கிட்டத்தட்ட 60% மேலே பயங்கரமான தண்ணி இல்லாதபடி கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பாடு குறைவான். அந்த சாப்பாடு குறைவை நீக்கிறதுக்கு எல்லாரும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உலக நாடுகளில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒருத்த என்ன செய்யறான், பஞ்சில் தண்ணியை தொட்டு அந்த குழந்தைங்க வாயில் ஊற்றுறான். பரிதாபமாக இருக்குது. குழந்தை அப்படியே மெலிஞ்சு போய் எடுத்துக்க முடியாமல் இருக்குது. அப்போ எங்கே பார்த்தாலும் குறைவு, ஆகார குறைவு, பணக்குறைவு, பிரச்சனை, சுகக்குறைவு, இப்படி பல குறைவுகள் மனுஷனை மாட்டி வச்சுட்டு இருக்குது. நான் ஒருத்தட்ட பில்டிங் பண்ணேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீ எப்படி உன் சைட்டில் செங்கல் அடுக்கி வச்சுருக்க இல்லையா? நான் ஆமாம், அதே மாதிரி என் வீட்டில் பணத்தை அப்படியே கட்டாக அடுக்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னார். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பணம் தான். ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கிறது மட்டும், நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 லட்சம் ரூபாய் லாபம் மாத்திரம். எனக்கு ஒரு நாளுக்கு 2.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா. நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்? நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன். எங்கே வைக்கிறதுனே எனக்கு பணத்தை தெரியல. நான் மனசில் நினச்சேன், இருந்தால் இப்படி தான் இருக்கணும். எங்கே பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியுது, டென்ஷனாக இருக்குது. பணம் எங்கே இருக்குது நமக்கு டென்ஷனாக இருக்குது, அவனுக்கு பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையா, அப்படி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னு நினச்சி நான் அப்படியே இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும், ஆண்டவர் இவனெல்லாம் அவ்வளோ ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படி யோசிச்சா இருக்கும்போது சொன்னால் எல்லாம் சொல்லிட்டு அவன் முகம்லாம் கவலையாக இருந்தது. அவன் சொன்னான், ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா. என்ன? ஒரு நாள் கூட ஒழுங்காக தூங்கவே முடியல, ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல. 10 நிமிஷம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன், என்ன பிரச்சனை? நைட்டு எல்லா வேலையும் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நேராக படுக்க போவேன். இந்த வலது கையில் வலி, எங்கேருந்து ஆரம்பித்த வலி, வலது கை இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்த வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஜாஸ்தியாகி அந்த விரல் வலியும் வலிக்க ஆரம்பிக்கும். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு கையால் இன்னொரு கையை மசாஜ் பண்ணுவேன். மசாஜ் பண்ண 12 மணிக்கு ஆரம்பித்த வலியை தடவி கொடுத்து மணி 5 மணிக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்குவேன். ஒரு அரை மணி நேரம் கூட தூங்க மாட்டேன். அதுக்குள்ளே ஃபோன் கால், அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபோன் கால் வரும். அதை அட்டன் பண்ணுறதுக்கே நேரம் செய்து அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும். அப்படி நான் சொன்னேன், இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களே, நீங்கள் போயிட்டு ஃபாரின்லாம் போக வேண்டியதானே, அமெரிக்கா, அண்டார்டிகா எதாவது இடத்துக்கு போக வேண்டியதானே. அவன் சொன்னேன், எல்லா கண்ட்ரியும் பார்த்துட்டேன், போன மாதம் கூட இங்கிலாந்து போயிட்டு வந்துட்டேன், ஒருத்தனாலும் இந்த வலியை சரி பண்ணவே முடியல, வாழ்க்கையே நரகமாக இருக்குது அப்படி சொன்னான். அப்போ மனுஷ வாழ்வு குறைகள், ஏதோ குறைவு. பணம் வச்சுருந்தா எல்லாம் நிறைய வந்துட்டு கிடையாது, அங்கே ஒரு குறை இருக்குது. பணம் இல்லாதவனுக்கு, பணக்குறைவு இருக்கிறவனுக்கு மற்றது நல்லா இருக்குது. இப்படி குறைவுகள் இந்த உலக வாழ்க்கையில் மனுஷனை அலகழித்து கொண்டு இருக்குது.
நாட்டினுடைய குறை, இந்த பிரதமர் வந்தால் குறைய நீக்கலாம், அந்த பிரதமர் அவன் வந்து குறைய நீக்க முடியல. ஜனங்கள் குறையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, புலம்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். எனக்கு இது பிடிக்கும் போது இன்னொரு புதிய ஒரு சிந்தனையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்போது இந்த குறைவுகள், மனுஷனுடைய குறைவை எப்படி நிறைவாக்குவார்? எல்லா மனுஷனும் தன்னுடைய மூளை அறிவை, விஞ்ஞான அறிவை, பலவிதமான அறிவை வந்து அவங்க உபயோகிக்கிறாங்க. அவங்க உபயோகித்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் 100க்கு 100 அது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய மறுபடியும் அந்த வசனத்தை நல்லா வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தேவன்ட்டு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருக்குது. தேவனுடைய பெரிய பணக்கார தன்மை, ஐஸ்வர்யம்னா அவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்முடைய குறைவு, உங்கள் குறைவுகள் எல்லாம், யார் குறைவு? நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசு நிறைவாக்குவார்னா பரவாயில்ல, அந்த வசனம் வேற மாதிரி அர்த்தம் போயிடுது. கிறிஸ்து இயேசு நிறைவாக்குவார், இயேசு கொடுப்பாரு, வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு மாதிரி ஆயிடும். ஆனால் இதில் என்ன பண்ணு, கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி நிறைவாக்குவாரு? மகிமைக்குள்ள. எப்போ கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இயேசு உங்க குறைவை நிறைவாக்க போறாரா? எப்படி நிறைவாக்குவார்னா, அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, அவருக்குன்னு ஒரு குளோரி இருக்குது. இந்த மகிமைன்ற வார்த்தை இந்த இடத்துல புகுத்தப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கொடுக்கப்பட்ட மகிமையை வச்சு, தனக்கு இருக்கிற அந்த மகிமையை வைத்து உங்களுடைய குறைவை என்ன செய்றாரு? அவர் நிறைவாக்க போகிறார். சரி, அது குறித்து நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து வரலாம். ஒரு வசனம் வாசியுங்கள். 16:7-9. விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது என்றார். விரோதமாக இருக்கிறது என்றார். விடியற் காலத்தில், 7வது வசனம் வந்து, விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்குள் விரோதமாய் உங்கள் முறுமுறுப்பை அவர் கேட்டார். நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு, உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இப்போ ஒரு வனாந்தரத்தில் நடந்து வராங்க. இந்த முந்தின வசனம் வாசிக்கும்போது ஏலிம் முடிந்து 16வது வசனத்தில் சீன் வனாந்தரத்துக்குள்ளே வந்துடுறாங்க. சீன் வனாந்தரம்னா இப்போ இருக்கிற மாதிரி இங்கே நம்ம வனாந்தரம்னா நான் அந்த இடம்லாம் போயிருக்கேன். ஒரே பாறை, எங்கே பார்த்தாலும் கரம்பு, ஒரு சின்ன புல் கூட பார்க்க முடியாது. அவ்வளோ வனாந்தரம், ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ வனாந்தரம், தண்ணீரற்ற வனாந்தரம். அந்த வேதம் சொல்லுது, அது தண்ணீரற்றதும் ஒருவனும் ஒரு காலம் கிடக்காத வனாந்தரம். ஒரு மனுஷாலே அந்த பக்கம் கடந்து அந்த பக்கம் போக முடியாதான். அவ்வளோ பயங்கரமான வனாந்தரம். ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, ஒரு சின்ன செடி கிடையாது, ஒரு சின்ன எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு பதில் 10 வகை விஷ ஜந்துக்கள் அங்கே இருக்குமா. அங்கே இருக்கிற பாம்பு, தேள், என்னென்னமோ சர்ப்பங்கள், பயங்கரமான சர்ப்பங்கள்லாம் அதில் இருக்குமா. அவ்வளோ பயங்கரமான, ரொம்ப சூடு, 50 டிகிரி தான் மினிமம் டெம்பரேச்சர் அங்கே இருக்கும். 50 டிகிரி சூடு உள்ள ஒரு இடம். இப்போ எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து விட்டுட்டான் மோசே அப்படின்னா எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. ஏன்னா அறிவு இருக்குதான், என்ன மூலகட்டத்தனமாக கொண்டாந்து விட்டுருக்கிறியே, இது வந்து அங்கே வந்து கல்றல நான்ப்பா இங்கே கொண்டாந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆண்டவர் அவங்கள சிவந்த சமுத்திரத்தில் நடந்தின விதம், அவங்கள ஆசீர்வதிச்ச விதம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டு எல்லாம் முறுமுறுத்து கிரம்பிள் பண்ணி. முறுமுறுக்கிறதுன்றது வந்து இன்னும் நல்ல தேவனை வந்து மட்டுப்படுத்தி பேசுறது, தேவனை வந்து ரொம்ப மோசமாக பேசுறது. என்னத்தை செய்கிறது? இப்போ அப்பா சொல்கிறாருன்னு வச்சுங்க, நான் வர்ற இந்த வாரத்தில் உங்களுக்கு ஸ்கூட்டி இது அடுத்த இந்த எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சாலும் ஸ்கூட்டி வாங்கி தரேன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், இது கேட்டு எங்களுக்கு 5 வருஷமாக புளிச்சு போச்சு, உன்னால் என்ன வாங்கி தர முடியும், எதையும் என்ன செய்ய தர முடியும் அப்படின்னு, என்ன உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறானுங்க. ரொம்ப இவரால் என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும்? நான் கணக்கு போட்டேன், 20 லட்சம் பேருக்கு ஆளுக்கு 1 கிலோ அரிசி போட்டால் கூட ஒரு நாளைக்கு வந்து 40,000 மூட்டை தேவை.
20 லட்சம் பேர் சாப்பிட்னா 40,000 மூட்டைக்கு எங்கே போகிறது? ஷாப்பும் கிடையாது, ஒரு கடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 40,000 மூட்டை அரிசிக்கு எங்கே போவாங்க? அவ்வளவு பெரிய வனாந்தரத்தை வந்து எல்லாம் முறுமுறுக்காரங்க. ஆண்டவர் எப்படி செய்ய முடியும், கர்த்தர் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழம்புகிறார்கள். இந்த 10வது வசனம் வாசிங்க. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. மேகத்திலே காணப்பட்டது. நல்லா கவனிங்க. இப்போ எல்லாமே ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவும் உங்களுக்கு இது இல்லை. ஏற்கனவே அங்கே சொன்ன மாதிரி கிறிஸ்து மகிமைக்குள்ளே உங்களை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமை என்கிற ஒரு காரியத்தை எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறார். அந்த மகிமையை வச்சு நிறைவே அனுப்புகிறாராம். நல்லா கவனிங்க. இங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? இவன் சொல்லிகிட்டே இருக்கான், நீங்கள் விடியற் காலத்தில் தேவனுடைய மகிமையை காண போகிறீங்க. விடியற் காலத்தில் உங்களுக்கு பாரு, உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்குது. சாப்பாடு இல்லை, அது இல்லை, இதில் முறுமுறுத்துட்டு கத்திட்டு கிடக்குறீங்களே, விடியற் காலத்தில் பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும்போது ஜனங்க இப்படி திரும்பி பார்க்குறாங்க. இப்படி பேசும்போது இப்படி திரும்பி பார்த்தா அந்த நாட்டில் மேகம்ன்றது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கும். அப்படியே மேகம் அப்படியே நகர்ந்து வனாந்தர திசையாக போயிடுச்சு. இவங்க மேலே இருந்த வனாந்தர திசையாக அப்படியே போயிட்டு இவங்க திரும்பி வனாந்தரமாக பார்க்குறாங்க. இதில் என்னடா கிடைக்கும், இதில் எப்படி கிடைக்கும்? இந்த வனாந்தரம் தண்ணீரற்ற வனாந்தரம், சாவடிக்கிற வனாந்தரம், சவக்குழி மாதிரி அவங்களுக்கு கண்ணு தெரியுது. ஆனால் அந்த மேகத்து நடுவில் தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வந்து அப்படியே காணப்படுது. தேவ மகிமையை காணப்படுகிறது. பாருங்க, திரும்பி பார்க்குற கொஞ்ச நேரத்தில் அந்த கர்த்தருடைய மகிமை 10வது வசனத்தில் வாசிக்கிற கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அப்போ க்ளோரினா என்னன்னா அழகுன்னு அர்த்தம், தேவனுடைய அழகுன்னு அர்த்தம். க்ளோரினா என்ன? மகிமைன்னா தேவனுடைய சாயல்னு அர்த்தம். என்ன பண்ண? ரெப்புடேஷன், தேவனுடைய குணாதிசயம்னு அர்த்தம், அவருடைய வல்லமைன்னு அர்த்தம். மகிமைன்னா அவருடைய அதிகாரம்னு அர்த்தம். மகிமைன்னா அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய ஆழ்த்தத்துவம், அவருடைய வலதுகரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மகிமை அங்கே காணப்படுது. காணப்பட்ட உடனே திரும்பி பார்க்கறதுக்குள்ள அப்படி காணப்பட்டுச்சு. விடியற் காலத்தில் இவன் சொல்கிறான், அடுத்த லிஸ்ட்டு கொடுக்குறான். விடியற் காலத்தில் எப்படி இந்த மண்ணாவை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் போங்க அங்கே என்ன செய்யுங்க. விடியற் காலத்தில் சாயங்காலத்தில் சொல்லிட்டார், 1 மாதம் வரலையும் உங்களுக்கு நான் பண்ணுவேன். இறைச்சி இல்லை, சாப்பாடு இல்லை, கறி இல்லை. நான் சொல்கிறீங்க 1 மாதம் சாயந்தரம் ஆனால் காடை வந்து விழும், காலையில் ஆனால் மண்ணா பொழியும், நீங்கள் சாப்பிடுவீங்க. 40,000 மூட்டை வந்து 2.5 லிட்டர் 2.5 கிலோ எடுத்தான்னு போட்டுக்குது இந்த வேத வசனத்தின்படி. ஒரு நாளைக்கு 1,00,000 கிலோ மண்ணா விழுது கிடக்குது. அல்லேலூயா. 1,00,000 கிலோ மண்ணா அப்படியே வந்து விழுது கிடக்குது. எப்படி விழுதுக்குது? சும்மா கொத்தமல்லி அளவாக இருக்குமா அந்த மண்ணா, அதில் வாசினா தெரியும். இப்படி ரவுண்டாக இருக்குது, கொத்தமல்லி கணக்காக எல்லாம் அங்கே எல்லா இடத்துலையும் விழுது கிடக்குது. உடனே போயிட்டு காலையில் இவங்க என்ன வேலை? விடியற் காலத்தில் எழுந்து பொறுக்கணும். அல்லேலூயா சோத்திரம். என்ன, எப்போ மண்ணா பொறுக்கணும்? விடியற் காலத்தில். நம்மால் எழுந்திருக்கத்தான் பெரிய விஷயம். காலையில் எழுந்து நான் என்ன யோசிக்கிறேன், அப்படியே அந்த மகிமை மேகத்தில் காணப்படுது. அந்த மகிமை என்ன செய்யுது? சின்ன மகிமையாக, அதாவது வேத வசனம். இந்த வேத வசனத்தை மன்னாவுக்கு ஒப்பனையாக சொல்லலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு அப்படியே சின்ன கொத்தமல்லி அளவாய், இதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். கொத்தமல்லி அளவா 14வது வசனம். பெய்திருந்த பனி நீங்கிற பின்பு இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்டியான சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையில் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது இன்னதென்று அறியாததினாலே ஒருவர் பார்த்து இது என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அதை என்ன சொல்கிறான்? அவங்க புசிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க பொறுக்குங்க. அவரவர் தனித்தனியாக. அல்லேலூயா. அப்போ தனித்தனியாக பொடியாக விழுந்து கிடக்குது. அது என்ன செய்யணும்? விடியற் காலத்தில் நீங்கள் போயிட்டு பொறுக்குங்க. லேட்டாக போனால் என்ன செய்யும்? கிடைக்காது. அல்லேலூயா. லேட்டாக போனால் கிடைக்காது. அதனால் விடியற் காலத்திலே போயிட்டு அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து அந்த 35 வசனம் சொல்லும்போது அவரவர் காணாத எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை அந்த ஒரு ஓமரானது எப்பாவிலே 10ல் 1 பங்கு, அதாவது 2.5 லிட்டர். ரொம்ப மினிமமாக சேர்த்து வரைச்சுன்னா 2.5 லிட்டரு
2.5 லிட்டர் ஒருத்தவங்க 2.5 லிட்டர் சாப்பிட்ருக்கான். அப்போ எப்படி சாப்பிட்ருக்கான் பாருங்க. அப்போ அந்த மண்ணெல்லாம் அப்படியே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து பானையில் வச்சு எதிலே வச்சு சமைச்சு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அதை சாப்பிடுவாங்க. அப்போ அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வேதம் நிறைய சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, மண்ணான்றது எதை குறிக்கும்? நான் உங்களுக்கு மறைவான மன்னாவை என்ன செய்வேன், உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார். மறைவான மன்னா என்ன செய்யுது, அப்படியே பொழிஞ்சு அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. அப்போ ஒருத்தன் என்ன செய்யணும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு வேண்டியதை அவன் பொறுக்கணும். பொறுக்கி கூடையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவன் அன்னைக்கு புசிக்கணும். ஒவ்வொரு நாளும் பொறுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு வசனம் சொல்லப்படுறது. இது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய மகிமையிலிருந்து இந்த மண்ணை அப்படியே கொட்டுது, அங்கேருந்து கொட்டுது. அதை அவங்க பொறுக்கிறாங்க. பொறுக்கி அதை சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, நல்ல சுகம் கிடைச்சிது. ஒருத்தனுக்கும் வேதவசனம் சொல்லுது, ஒருத்தனுக்கும் கால் வீங்கவும் இல்லை, பலவீனம் வரவே இல்லை, ஒரு ஹெல்த் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸாக இருக்குது. இன்றைக்கி இப்போ போன வருஷம் ஒரு ட்ரெஸ் எடுத்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்தா அது ரொம்ப பழசாகிடுது. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு இந்த மண்ணாவை சாப்பிட்றதுனால அவங்க புது ட்ரெஸ்ஸாகவே இருந்தது. 40 வருஷம் அப்படியே புதுசாக இருந்தது. அவங்க செருப்பு தேயலைன்னு போட்டது பாருங்கள், செருப்பு கூட தேயலை. அவன் சைஸும் பெருசாகிடுச்சு. 6ஆம் நம்பர் ஷூ வாங்கினான்னா 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பராக மாறிடுச்சு. எல்லாம் அவங்க ஒரே ஷூ போட்டிருந்தானுங்க. எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, ஒரு குறைவும் இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, மேகம் இருந்ததுனால 50 டிகிரி சென்டிகிரேட், ஏசி டெம்பரேச்சர் 23 டிகிரி சென்டிகிரேட்டில் ஆண்டவர் நல்ல வனாந்தரத்தில் இருந்தாலும் அவங்க என் ஊட்டியில் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் சாதிச்சது எது, என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. இதெல்லாம் சாதிச்சது என்னது? மன்னாவா? மகிமை. வெரி குட். என்னது? தேவனுடைய மகிமை. அந்த மகிமை என்ன செய்கிறாரு, நமக்கு அவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே எல்லாருக்கும் நமக்கு அந்த மகிமை இருக்கிறது. சரி, இந்த மன்னா அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வேத வசனம் தான் மன்னா. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் மறைவான மன்னான்னு போட்டிருக்குது. அந்த மன்னாவும் ஒவ்வொருவருக்கும் வச்சிருக்கிறார். அது எப்போ தேடணும்? மதியானம் 10 மணிக்கா? விடியற்கால காலையில் தேடணும். தேடினா தான் அந்த மகிமை என்ன செய்யுது, அப்படியே மாத்திரையாக அப்படியே கொத்தமல்லி அளவா சின்ன வசனங்கள். வசனம் ஒன்றும் பெருசு கிடையாது, எல்லாம் சின்ன வசனம் தான். ஒன்று 2 வசனம் ஈஸியாக படிச்சிடலாம். அப்படி வசனம் என்ன செய்யப்படுது, அங்கே பொழிந்திருக்குது. அப்போ நீங்கள் விடியற்காலம் போய் அந்த மன்னாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பெற்றுக்கொள்கிறீங்க. தேவனுடைய மகிமையை புசிக்கிறீங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் தியானிக்கிறீங்க, நீங்கள் அதை குறித்து விசுவாசம் வைக்கிறீங்க, அதை மனசில் போட்டு அதை அரைக்கும் போது என்ன செய்யுது, அதுக்குள்ளே இருக்கிற மகிமை உங்களுடைய சரீரத்துக்குள்ளே, உங்களுடைய மனசுக்குள்ளே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போகுது. அப்போ உங்களை ஆண்டவர் செய்கிறார், அற்புதமாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காலையில் மன்னா பொறுக்கும்போது அன்னைக்குரிய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். அது சரீர தேவையாக இருக்கட்டும், அது உலகத்தரமான தேவையாக இருக்கட்டும், அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அவ்வளோ தேவைகளை அந்த சின்ன மன்னாவில் உள்ளடக்கி வைத்து எப்படி இதில் பூமியில் விழ வைக்கிறாரோ அதுபோல் ஆண்டவரே சொன்னார், இந்த வசனத்தில் அவ்வளோத்தையும் உள்ளே வச்சு அந்த தேவைகளெல்லாம் உள்ளே வச்சு அதை ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் போய் தேடி அதை பொறுக்கிக் கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அது எப்போ ஜெபிக்கணும்? அதிகாலையில், விடியற் காலையில் 9 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திருக்கிற ஆட்கள்லாம் உண்டு. அதனால் காலையில் கொஞ்சம் எழுந்திருக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு விடியறது 6 மணிக்கு வைத்துக்கொள்ளுங்க. 6 மணிக்கு நமக்கு நல்ல டைம். அப்போ போயிட்டு அந்த மண்ணாவை பொறுக்கிட்டு வரணும். இவங்க என்ன செஞ்சாங்க, மண்ணா பொறுக்கணும், அவங்களுக்கு என்னதுன்னு தெரில, அது அறியாது இருந்தாலும் போட்டிருக்கு. மண்ணான்னா இதில் எபிரேய பத்தத்து படி இது என்னன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மண்ணான்னா என்ன, இது என்ன அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வசனத்தை எடுத்து வச்சுட்டு சும்மா வாயில் போட்டுக்கூடாது. அது என்னன்னு கேட்கணும். இது என்னது, இது என்னது, இந்த வசனம் என்னது, அவர்கிட்ட கேட்கணும்.
சீஷில் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் வந்து ஓமையை சொன்னோன்னே அப்படியே விட்டு எது சொன்னார்ரா கதைன்னு சொல்லிட்டு கேட்டு போல, தனியாக வந்து இது ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் என்ன இயேசு பாருங்க அப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறார். விதைக்கிறவன் யார், அது எப்படி விதைக்கிறான், அது எப்படி முள்ளுள்ள இடத்துல விழுது, முள்ளுன்னா என்ன, ஏன் வளரல, அப்படி அழகாக ஒரு பிரசங்கமாக சொல்கிறார். எது கேட்டாலும் தன்னிச்சு வந்து கேட்கும்போது அதனுடைய அர்த்தத்தை என்ன செய்கிறாரு, விளக்குறாரு. அதனால் மண்ணா கொடுத்தாரு, காலில் பொறுக்கி பாயில் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிடக்கூடாது, அது என்னன்னு கேட்கணும். அல்லேலூயா. கேட்பீங்களா? இனிமேல் கேட்கல போல, இனிமேல் கேளுங்க. என்ன ஆண்டவன் ஏசு அழுதான்னு போட்டுது. இன்னைக்கு என்ன ஒருத்தர் கேட்டேன், இன்னைக்கு என்ன வசனம் வச்சுன்னா ஏசு அழுதாருன்னா என்னப்பா அது ஏனப்பா அழுதாருன்னா அது தெரியலங்க. என்ன வசனம் வச்சுன்னா ஏசு அழுதாருன்னு வசனத்தை படிச்சிட்டான், அவன் கடவுள் முடிஞ்சிச்சு. இல்லை, ஏசு அழுதாருன்னா ஏன் அழுதாரு அப்படின்னு கேட்கணும். ஏன் ஆண்டவரே நீங்கள் அழுதிங்க, என்ன யாராவது அடிச்சிட்டாங்களா, யாராவது திட்டாங்களா, நீங்கள் அழக்கூடாதாச்சே, நீங்கள் ஏன் அழுதிங்க அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது இயேசு மரியாதை பார்த்து அழுகிறார். ஏன் அழுகுதாரு? லாசரு உயிர் தெரிஞ்சு சொன்னா அவன் நம்பலை, அவங்க விசுவாசிக்கல, அவிசுவாசமாக இருந்தாங்க. ஐயோ இப்படி விசுவாசத்தை இருக்குது, இப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்களே, இது எப்படி தான் கரை செய்யப்படணும்னு நினச்சி அழுதார். அல்லேலூயா. அதனால் அவர் அழுகுறார். சும்மா ஏதோ வசனத்தை படிச்சுட்டு அதோட போயிடக்கூடாது, அது போய் என்ன கேட்கணும், என்னன்னு கேட்கணும். அல்லேலூயா. கேளுங்க, ஒரு வசனத்தை வச்சுன்னா என்னன்னு கேளுங்க. இது என்னை காண்கிற தேவன் அப்படி நான் ஸ்தோத்திர பலி வாசிங்க, நான் தப்பு சொல்லலை. 1000 ஸ்தோத்திர பலி போட்டால் அதை விட புக்கே கிழிஞ்சு போயிடுது. 1000 ஸ்தோத்திர பலி நல்லது தான். என்னை காண்கிறவரே அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன காண்கிறவரே அவங்க ஸ்தோத்திரம் முடிஞ்சிச்சா? காண்கிறவன் யாருக்கு சொன்னான், எந்த பதில் சொன்னான்? ஆகார் சொல்கிறாரு, என்னை காண்கிற தேவன். எங்கெல்லாம் இப்போ பார்க்குறீங்க, என் இதை பார்க்குறீங்க, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் பார்க்குறீங்க. அதை கொஞ்சம் சுச்சுவேஷன் வாசித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். எந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அவங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. என்னை காண்கிறேன்னு ஒரு பேர் கொடுக்குறான், ஒரு பேர் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு காண்கிற தேவன் என்று பேர் வைக்கிறாங்க. ஏன்னா எப்பா என்னை யாருமே பார்க்கல, என் சாரா என்னுடைய எஜமானி வந்து கண்டுக்கவே இல்லை. என் எஜமான இந்த பிள்ளைக்கு தகப்பேன் அவனும் கண்டுக்கல. ஒரு துருத்தியத்தை கையில் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டான், போயிட்டு வாட அனுப்பிச்சிட்டான், எங்கேயோ போய் தொலைன்னு அனுப்பிச்சிட்டான். வனாந்திரத்தில் தண்ணி கிடைக்காம அழுதுட்டு இருக்கிறேன், தண்ணி கிடைக்காம இது பண்ணுறேன், ஒருத்தரும் பார்க்கல. வனாந்திரத்தில் யாருமே இல்லை, தண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, வீடு எதுவுமே இல்லை, யாருமே என்ன பார்க்கல. ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேரை வைக்கிறான். நம்ம ஸ்தோத்திர பலி வாசி தவறுன்னு சொல்லலை, எந்த இடத்துல சொன்னது, யாருக்கு சொன்னது, எப்படி சொன்னது, ஏன்னு சொன்னாங்க. இந்த மண்ணா என்னன்னு கேட்கணும். மண்ணா வாசிங்கன்னா என்னன்னு கேளுங்க, அதுதான் மண்ணா. அப்போ என்ன பண்ணார், பிள்ளைய கூட்டுட்டு மண்ணா பொறுக்க போனோம். அவங்க எல்லாம் பொறுக்கி பையன் கூட ஃபுல்லாக பொறுக்கிட்டான், அப்பாவும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்தா கூட காலியாக போயிடுச்சு, கூட திடீர்னு கரைஞ்சி போச்சு. கடைசியில் பார்த்தா பனிக்கட்டி மாதிரியே இருக்குது மண்ணா. பையன் என்ன பண்ணியிருக்கான், பனிக்கட்டிலாம் மண்ணான்னு எடுத்து பொறுக்கி போட்ட உடனே எல்லாமே என்ன செஞ்சு வெயில் ஏறினோடனே உருகி போச்சு. அப்போ கேட்குறான், டாடி நீங்கள் மட்டும் சரியாக பொறுக்குனீங்களே, ரெண்டும் வெள்ளை கலரில் தானே இருக்குது, அதுவும் உருட்டியாக இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, பனியும் அப்படி தான் இருக்குது, நான் மண்ணாக நினச்சி பனியை பொறுக்கிட்டேன், நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடித்துனார்? அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, வாயில் போட்டு பாரு. அல்லேலூயா. நல்ல டேஸ்ட்டாக, இது எப்படின்னா ருசி உள்ள தேனிட்ட பணியாரம் மாதிரி இருந்துச்சான். டேஸ்ட்டாக இருந்தால் மண்ணா, பனி எப்படி இருக்கும், சப்புன்னு இருக்கும். இப்போ போட்டு போடுறாரு. அவன் போட்டு பார்த்தா, ஆமாம் டாடி இதுக்குதுண்ணா, இப்போ பொறுக்குடா அப்படின்னு. அதே மாதிரி மண்ணாவை வாங்கினா ருசிக்கணும். என்ன பண்ணணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சில வசனம் வந்து ஆத்துமாவுக்கு இனிமையாக இருக்கும், ஆத்துமாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். பணமே கிடைக்காது, ஆனால் ஆண்டவர் சொல்லணும் குறைவெல்லாம் நிறைவாக்கும்னு நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா உங்கள் இருதையெல்லாம் என்ன ஆகும், அப்படியே இனிக்கும். அதனால தான் பைபிளை படிக்க சொல்கிறது. அவர் புது புது வார்த்தைகளை கொடுப்பார், புது புது அர்த்தங்களை கொடுப்பார், புது புது கிருபைகளை கொடுப்பார். அதை நீங்கள் வாங்கி நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது, அதை நீங்கள் வாங்கி ருசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே என்ன உண்டாகுது, பலன் உண்டாகிறது, உங்களுக்குள்ளே கிருபை உண்டாகிறது, உங்களுக்குள்ளே நன்மைகள் உண்டாகிறது, உங்களுக்குள்ளே அற்புதமான காரியங்கள் உண்டாகிறது. ஒரு டெரிக் பிரிஸ்ன்னு ஒரு ஊழியக்காரர் செஞ்சாரா, அவர் மிலிட்டரியில் வேலை செஞ்சார். மிலிட்டரியில் வேலை செஞ்சோடனே இந்த வனாந்தரத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க வந்து வேர்ல்டு வார் 2 2வது உலக மகா யுத்தத்தில் அவர் இருந்தார். அது பெரிய பிரசங்க அன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே வனாந்தரத்தில் போய் இறக்கி விட்டாங்களாம், ஹெலிகாப்டரில் இறக்கி விட்டுட்டு இந்த வனாந்தரத்தை கடந்து அங்கே போயிடுங்க, அங்கே உங்களை கூட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்களாம். இவங்க இங்கிலாந்துலேருந்து வந்த ஆட்கள். இறக்குனா சூடுனா அப்படி சூடு,
அவ்வளோ பயங்கர பனி. ஒரு நாளைக்கு கொஞ்சம் தான் தண்ணியா, அவ்வளோதான். ஒரு பாட்டில் 1 லிட்டர் தான் ஒருத்தன் உபயோகிக்கணும், அதுக்கு மேலே உபயோகிக்கக்கூடாது. அதுலேயே அவன் வந்து கையை கழுவிக்கணும், எல்லா வேலையை முடிச்சுக்கணும். அவ்வளோதான் தண்ணியா. சாப்பாடு கொஞ்சோண்டு சாப்பாடா, ஏன்னா 30 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கணக்கு பண்ணி அளந்து பார்த்து கொடுத்துட்டாரு. இறங்கணுன்னு எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சு, எங்கே கொண்டாந்து விட்டுட்டாங்க, வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி. இவர் டெரிக் பிரின்ஸ் வந்து இங்கே முடிச்சோன்னா, அடடா இது வந்து கர்த்தர் இந்த வனாந்தரத்தில் நடத்தின இடமாச்சே, இது அற்புதமான இடமாச்சே, இந்த இடத்துல தானே இப்படி தான் நடந்தாங்க, அவங்க இப்படி தானே முறுமுறுத்தாங்க, இப்படி தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தியானிக்க ஆரம்பித்தாராம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துட்டு சொன்னோம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு மண்ணாவை கொடுக்க போகிறீங்க. இவனுக்கெல்லாம் திட்டிட்டு கிடப்பாங்களாம். எழுந்தவொடனே என்னடா அவ்வளோ சூடாக இருக்குது, என்னடா வாழ்க்கை, என்னடா இது, எப்படா முடியுது தெரில, எப்படா பண்ணது தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முறுமுறுப்பாங்களாம். இவர் என்ன பண்ணாரோ அன்றைக்கி பார்த்து பைபிள் வசனம், ஆண்டவரே இந்த மண்ணாவை கொடுக்கணும் தேடினா புது புது வசனங்கள் கிடைக்குமா, வேறு வேலையே இருக்காதான். இவர் அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடச்சிதான். அந்த வசனத்தை வாசித்து ஆண்டவரே எனக்கு கொடுத்த நான் வசனத்துக்கு நன்றி சொல்லுவாராம். பக்கத்தில் வந்திருக்கிற ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, என்னடா லூசா நீ, நான் இவ்வளோ சூடாக இருக்குது, இவ்வளோ வேதனையாக இருக்குது, நீ பண்ணி சிரிச்சிட்டு வர, சந்தோஷமாக வர, என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியல. அவர் சொல்கிறார், இந்த 30 நாளில் நிறைய பேர் சிக்காயிட்டாங்க, விஷஜுரம் வந்துடுச்சு, சில பேர் ஸ்கின் டிசீஸ் வந்து போச்சு, சில பேருக்கு பலவீனம் வந்து போச்சு, நிறைய பேர் நடக்க முடியாத அளவு போயிட்டாங்களாம், தாங்கி இருந்தாலும். அந்த 30 நாள் இடத்துல போயிட்டு வெயிட்டு டெஸ்ட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கு 5 கிலோ 20 கிலோ 30 கிலோ குறைஞ்சி போயிருந்து தான், பலவீனமாக இருந்தாங்களாம். ஆனால் இவருக்கு ஒருத்தர் மட்டும்தான் 30 நாளில் ஒரு ஜரமும் வரலையாம், 30 நாளில் ஒரு பலவீனமும் வரலையாம், 30 நாள் சந்தோஷம். வெயிட்டு போட்டு பார்த்தா எப்போ இறங்கும் போது என்ன வெயிட் இருந்தாரோ அதே வெயிட் இருந்தாராம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி ஜனங்களை சந்திக்கிறாருன்னா, அந்த மகிமையான அதை வந்து மேகத்தில் காணப்பட்டார்னா, அந்த மண்ணாவை சின்ன பொடி டேப்லெட்டாக மாற்றி அப்படியே அவர் அந்த வனாந்தரத்தில் பொழியுகிறார். நாம் கூட வனாந்தரத்தில் இருக்கிறோம், குழப்பமான சூழ்நிலை இருக்கிறோம், குறைவு நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அது பத்தலை, இது பத்தலை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் காலையில் நீங்கள் தைரியமாக போய் அந்த மண்ணாவை தேடிங்கன்னா, அந்த 5 மணிக்கு 6 மணிக்கு போய் அதை தேடினீங்கன்னா அது அப்படியே விழுந்து கிடக்கும். அதை பொறுக்குங்க, அதை பொறுக்கி கொண்டு வாங்க, அதை சாப்பிடுங்க, அதை அப்படியே சாப்பிட்லாம். ஹார்லிக்ஸ் சொன்ன மாதிரி அப்படியே கூட போட்டுக்கலாம், இல்லை சமைச்சும் சாப்பிட்லாம், இல்லை எப்படி வேணால் பண்ணி சாப்பிட்லாம். அதெல்லாம் வாசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கும்போது, அவளே எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்குள்ளே பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த வனாந்தரத்தை எளிதாக தாண்டி போவீங்க. இந்த 40 லட்சம் பேரை 20 லட்சம் பேரை 40 வருஷம் ஆண்டவர் ஒரு நாள் மிஸ் பண்ணல, ஒரு நாள் குறையலை. அதனால் நீங்கள் காலையில் 8 மணி இல்லை 5:30 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா, 5 மணிக்கு நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா மண்ணா கிடைக்குமா கிடைக்காதா? எது கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மண்ணா என்ன செய்யும்? நிச்சயமாக கிடைக்கும். அவங்க வேதத்தை திறங்க, 5 மணிக்கு திறந்து அதை அப்படியே திறந்து பாருங்கள், அப்படியே மண்ணா பொழிஞ்சிருக்கும். அந்த மண்ணாவை வாசிங்க. உள்ளான மனுஷன் உள்ளே இருப்பான், உள்ளான மனுஷன் வாசிக்க உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் இன்றைக்கி வரும். ஆண்டவர் சொல்வார், கவலைப்படாதன்னுவார். இன்றைக்கி நான் அவன் கூட இருப்பேன்றார், இன்றைக்கி வேலை ஸ்தலத்தில் இருப்பேன்றார், இன்றைக்கி நான் உன்னை பாதுகாப்பு தருவேன்றார், நான் உன்னை நடத்தி செல்வேன்றார், உன் சூழ்நிலை மத்தியில் உனக்கு பலனை கொடுப்பேன்றார், உன் பிரச்சனையெல்லாம் முடிவு உண்டாக்கும்னு சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உனக்குள்ள பலன் உண்டாகும், உனக்குள்ள ஸ்ட்ரென்த் உண்டாகும், நீ போஷிக்கப்படுவ. நீ போயிட்டு நிற்கும்போது உனக்கு ஆண்டவர் குறைவெல்லாம் மாற்றி அந்த பக்கம் தள்ளிடுவார். அல்லேலூயா. வேதனெல்லாம் நீங்கி போகும், உன்னுடைய சூழ்நிலாம் மாறும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், விடியற் காலத்தில் என்னுடைய மகிமை, அந்த 7ஆவது வசனம் போட்டுக்குது, விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க பாலாம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். முறுமுறுக்கவே தேவையில்லை, மொத்தடைய மகிமை உங்களுக்கு கிடைக்கும். சாயந்தரத்தில் காடை வந்து விழும், சாயந்தரத்தில் உங்களுக்கு நான் அன்றைக்கி நல்ல ஆண்டவர் எனக்கு நல்ல கிருபை செஞ்சார், சாயந்தரம் உனக்கு சந்தோஷமாக வைப்பீங்க. அப்போ அன்றைக்கி என்னுடைய இது என்னன்னா, மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசு என்ன செய்கிறாரு? தன்னுடைய மகிமை எப்படி? வார்த்தையாகிய மகிமையில் அந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறாரு?
உன்னை அவர் போஷிக்கிறார், விசுவாசத்தை நிரப்புகிறார், உங்களுக்கு பலனை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் தைரியமாக புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை தருவார். உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி போடுவார். எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுவார். ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதுங்க. சோதரர், இன்னைக்கு பிரச்சனையை பாரு. முதல்ல இன்னைக்கு உனக்கு விடுதலை கிடைச்சிச்சு, நாளைக்கு உனக்கு விடுதலை கிடைக்கும். உனக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டிய மன்னாவை அன்னைக்கு தருவேன். வருஷத்துக்கு சேர்த்து வச்சுலாம் தரது கிடையாது. அன்னைக்கு என்ன செய்கிறாரு, அவர் நமக்கு தருகிறார். அப்போ படிக்கிற எனக்கு படிப்பில் மார்க் வருமா, குழப்பம் எப்படி செய்வேன், ஞானம் வருமா இருமா அப்படின்னா முதல்ல மன்னாவை தேடு. காலையில் எழுந்து என்ன செய், ஆண்டவர் சார் அறிவியல் ஞானத்தை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளு. போயிட்டு ஸ்கூலில் போனால் நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவியா, பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் சாத்திரம். அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தான் சொல்லித்தரும். இந்த பைபிள் வாசி, அப்புறம் அடுத்த கதையை அவர் பார்த்துவார். சும்மா வாசிக்கிறது இல்லை. ஏசு அழுதாரு, நான் எதோ அழுதாரு போலன்னு போயிடக்கூடாது. ஏன் அழுதாரு, எதுக்கு அழுதாரு, என்ன அழுதாரு, எதுக்கு அது சொன்னார், இந்த வசனம் ஏன், இந்த வார்த்தை ஏன், முள்ளு நான் என்ன, கல் நான் கேட்கணும். என்னது 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 என்னதுன்னு கேட்கணும். வசனத்தை வந்து வாசிச்சுட்டு சும்மா மனப்பாடமாக சொல்கிறது இல்லை. மனப்பாடமாக சொன்னால் எல்லா வசனமும் தெரியுதில்ல. அதை என்ன செய்யணும், நல்லா உள்ள கண்டுபிடிக்கணும். என்னன்னு அவர்கிட்டே கேட்கணும். எனக்கு புரியல ஆண்டவரே, கொஞ்சம் மரமண்டை ஆண்டவர், நான் அப்படி தான் கேட்பேன். கொஞ்சம் மண்டை கொஞ்சம் மரமண்டை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அழகாக சொல்லி தருவார். அவர் என்ன சரி சாந்த குணம்னுவர். எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தருவார். சாந்த குணம்னா என்ன, ஒரு டீச்சருக்கு நீங்கள் போய் மேக்ஸ் கேட்டிங்கன்னா 2 வாட்டி சொல்லி தருவாங்க. 3ஆவது வாட்டி 4ஆவது வாட்டி புரியல வச்சுக்க, நறுக்குன்னு தலையில் கொட்டி ஞான சூழ்நிலை உனக்கு இனிமேல் புரியாது தொத்தி விட்ருவாங்க. ஆனால் ஏசு அப்படிப்பட்ட தேவன் அல்ல. எத்தனை வாட்டி கேட்டாலும் உனக்கு என்ன கொடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார், சொல்லி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி, அது படிக்கிற பாடங்கள்லாம் மனசில் நினைவிலே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, நான் எழுதி சேர்ந்துப்பேன். சரி, எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பேன். நான் ஜெபம் வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த பொண்ணு படுத்துக்கிட்டே படிக்குது. இது புக்கை இப்படி வச்சுக்கிட்டு தலைகாணி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு படிச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நீ எப்படிமா படிக்கிறேன்னு. நான் கட்டில் தாங்க படிப்பேன். எப்படி தலைகாணி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே படிக்கிறேன். ஆமாம், அதாம்மா நினைவு இல்லை, எழுந்து உட்காந்து நல்ல ஸ்ட்ராங்காக மூஞ்ச கழுவிட்டு படிமா சரியாயிடும். அப்புறம் பார்த்தா நல்ல மார்க்கு 10th. அல்லேலூயா. நீங்கள் சொன்ன மாதிரி உட்காந்து ஸ்டடியாக டேபிள் உட்காந்து படித்தேன். ஆண்டவர் எப்படிலாம் ஆலோசனை தராரு பாருங்க. எல்லாரும் சில பேருக்கு படிக்கிறவங்களும் ஏறுது, சில பேர் படுத்துட்டு 69 படித்தா எப்படி ஏறுமா ஏறாது. அப்படியே பாதி தூங்கின்னு பாதி இதில் கேட்டால் படித்தேன்னா மனசில் நிற்கணும், எப்படி நிற்கும்? அதே மாதிரி வேத வசனத்தை அப்படி தான் எதோ தானே ஏதோ அப்படின்னு படிச்சிங்கன்னா அது நிற்கவே நிற்காது. ஏன்னு கேட்கணும். என்னதுன்னு கேட்கணும். அவங்க கேட்ட மாதிரி என்னதுன்னு கேட்ட மாதிரி வசனத்தை முழுசும் என்னதுன்னு கேளுங்க. இவங்க 2.5 லிட்டர் சேர்த்து வச்சாங்க. நல்ல பெரிய நல்ல பயங்கரமாக சோத்து விஷயத்தில் பெரிய ஆளுங்க போல அவனுங்க. 2.5 லிட்டரை வச்சு சாப்பிடலாமா? 14 பேர் சாப்பிட்றத ஒருத்தன் சாப்பிட்ருக்கான். அந்தளவு சாப்பாட்டு மேலே எவ்வளோ வெறியாக இருந்திருக்கான்னு பாருங்கள். 3 வேலையும் சேர்த்து 16 பேர் சாப்பிட்றாருன்னா அப்படின்னா 10 பேர் சாப்பிட்றது ஏதோ சாப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி வசனம் பிச்சைக்காரத்தனமாக 1 2 வாசிக்காதீங்க. நல்லா ஃபுல்லாக வாசிங்க. 2 சாப்டர் 3 சாப்டர் நல்லா போட்டு அமுக்கி எப்படி சோறு தின்ற மாதிரி யோசிச்சு செய்யுங்க. வாங்கி நல்லா மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க என்ன செஞ்சாலும் நல்ல இதில் உரலில் போட்டு இடித்தாங்களாம். சில பேர் சமைச்சு சாப்பிட்டாங்களாம். அது மாதிரி அது நல்லா எல்லா வசனத்தையும் போட்டு ஒரே இதில் போட்டு இடிச்சிங்கன்னா அடை மாதிரி வந்துடும். ஸ்தோத்திரம். எப்படி சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். எல்லா வசனத்தையும் பொறுக்கி போட்டு, இப்போ நான் அப்படி தான் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு அடை மாதிரி தட்டி எடுத்து வந்துருக்கேன். அது மாதிரி அடித்து பெரிய தட்டாக பெரிய பிளேட்டில் பெரியதாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா 4 பொருள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ருசிச்சிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளான மனுஷனுக்குள்ளே கொடுக்க போட்டுச்சுன்னா உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த வசனம் போய் உங்களுக்குள்ள பெரிய விடுதலை தரும். உங்களுடைய நாடி நரம்பு சாப்பிட்ற சாப்பாடு என்ன செய்யுது, குடலுக்குள்ளே போகுது. பெருங்குடலில் போயிட்டு சிறுகுடலில் போயிட்டு பெருங்குடலில் போகுது. அங்கே போனால் என்ன செய்யுது, அது சின்ன சின்ன துண்டாக வெட்டி சிறுகுடல் மேலே வெட்டி அனுப்புது. பெருகுடல் போனோன்னா அது அப்படியே அப்சர்வ் பண்ணுது. அதில் இருக்கிற விட்டமின்ஸு மினரல்ஸு அதில் இருக்கிற எல்லாத்தையும் குடலில் இருக்கிற இது அப்படியே உறிஞ்சுது. அது மாதிரி வசனத்தை வெட்டி வாசி என்னன்னு கேட்டு வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்குள்ளே போய் பெரிய செரிமானதுக்குள்ளே போய் உள்ளான மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் அப்படியே பலமாக சிங்கம் மாதிரி எழுந்திருப்பான். அதை கொண்டு நீங்கள் போராடினீங்கன்னா உடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஒரு குறைவு இல்லாதபடி குறைவெல்லாம் நீங்கள் கடைசியில் நீங்கள் சொல்ல முடியும், எனக்கு ஒரு குறைவு இல்லையா,
ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். இந்த நிறைவை எப்படி மாற்றுகிறது, இந்த நிறைவை எப்படி பெற்றுக்கொள்கிறது, இந்த நிறைவு நம்மளை எப்படி நடத்துகிறது என்பதை இந்த வார்த்தைகள் மூலியமாக பார்த்தோம். இந்த வார்த்தைகளை உட்கொண்டு ஆழ்ந்த வசனம் சொல்லுது, சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையை நீர் கனப்படுத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தைக்குள்ள அவ்வளோ மகிமை அடங்கியிருக்கிறது. மகிமை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மகிமை என்ன செய்யுது, உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. அதனால் ஆண்டவர் எல்லாவற்றும் வேதத்தை வாசிங்க, விடிய காலத்தில் தேடுங்க, அவரை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா குறைவுகளையும் இயேசு என்ன செய்வார், நிறைவாக்கி உங்களை மகிழ்ச்சி